கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்று, இந்த நாளிலும் வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து அதில் இருக்கின்ற சில தேவனுடைய ஆலோசனையை உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 40:1-2 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டார், அவர் என்னை பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாடலை என் வாயில் கொடுத்தார். இந்த வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பயங்கரமான ஆழமான சேறு நிறைந்த ஊளையான சேற்றுக்குள் கிடந்ததாகவும் அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாக குறிப்பிடுகிறார். தாவீதின் சரித்திரத்தை நாம் வாசிக்கையில் அது போன்ற ஒரு குழியிலோ பள்ளத்திலோ போடப்பட்டதாக நமக்கு சரித்திரம் கூறவில்லை. ஜோசப்பை அவனுடைய சகோதரர்கள் ஒரு ஆழமான குழிக்குள் போட்டார்கள். அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை எகிப்திலே விற்றுவிட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு ஆழமான குழியிலே அவர்கள் போட்டு உபாதித்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொன்னபடினாலே அவனை குழிக்குள்ளாக போட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எழுத்தின்படியான குழியிலிருந்து அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அந்த குழியிலிருந்து எழுப்பி விடும்படி ஆட்களை எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படிப்பட்ட எந்த குழிக்குள்ளும் யாராலும் போடப்பட்டதாக சரித்திரம் கூறவில்லை. இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடும் போது பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். பயங்கரமான குழி, ஊளையான சேறுகள், அபிதமான ஒரு நிலைக்குள் அவன் இருந்தான். அவனை தூக்கி எடுத்ததாக சங்கீதத்திலே குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இந்த பயங்கரமான ஆழமான குழியும் சேற்றினால் நிறைந்த அந்த ஆழமான குழி என்பது ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. இயற்கையின்படி ஒரு மனிதனுடைய பாவ சிறையிருப்பின் அனுபவத்தை குறிப்பிடுகிறது. ஒரு ஆழமான சேற்றுக்குள், ஒரு ஆழமான குழி, சேற்றுகள் நிறைந்த குழிக்குள் இருந்து ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள எடுக்கும் எந்த முயற்சியும் அவனுக்கு வெற்றியாக அமையாது. எவ்வளவாய் முயற்சிக்கிறானோ அவ்வளவாய் அந்த சேற்றுக்குள் அமிழ்ந்து போவான். அவன் ஒவ்வொரு முயற்சியும் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அந்த சேற்றுக்குள் அமிழ்ந்து போவதற்கு ஏதுவாகத்தான் உருவாகக்கூடும். அவன் தன் பலத்தினாலும் அறிவினாலும் நிச்சயமாக அந்த சேற்றில் இருந்து தன்னைத்தான் விடுவிக்க முடியாது. இன்றைக்கு நாம் டிவிகளிலே பார்க்கிறோம், சில மிருகங்கள் சேறுகள் நிறைந்த தண்ணீருக்குள் விழும்போது பலமுள்ள மிருகமாயிருந்தாலும் அவைகள் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த சேற்றுக்குள் சிக்கிய யானை பிளிறுகிறது, சத்தமிடுகிறது. அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் ஒன்று கூடி அதை விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதற்காக
அவர்கள் வழிகளை உருவாக்கி சிக்குண்ட யானையை விடுவிக்கிறார்கள். அந்த சிக்குண்ட நிலையில் இருந்து யானை பிளிரும் போது மக்கள் உதவி செய்கிறார்கள். இதே போல பாவ சிறையிருப்பில் இருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாத மனித சமுதாயம், மனிதர்கள் தங்களை மீட்க வல்லமை உள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களை தம்முடைய இரக்கத்தினாலும் கரத்தினாலும் அந்த சேற்றில் இருந்து தூக்கி எடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வருதல், அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுவித்தார். அவர்கள் எகிப்தியுடைய கையிலிருந்து தங்கள் திறமையினாலே, முயற்சியினாலே, தந்திரத்தினாலே விடுதலையாகி வர முடியாது. சுற்றிலும் எகிப்தியுடைய காவல் ஆர்மி படைகள் உண்டு. அதை தப்பி அவர்கள் வெளியே வர முடியாது. பட் தேவன் தம் கரத்தை நீட்டி அவளை தப்புவித்தது போல மனிதனுடைய பாவ சிறையிருப்பில் இருந்து மனிதனை தப்புவிக்கிறார். மனிதன் பாவ அடிமைத்தனத்தில் வாழ்கிறான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். சங்கீத அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்திலே பாவத்துக்கு நான் ஊழியம் செய்யாதபடிக்கு என்று சொல்லும் போது பாவத்தை ஒரு பேர்ட் மாஸ்டருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவ சேற்றில் இருந்து ஒரு மனிதனை தப்புவிக்கிறார். ஒருவேளை மனிதன் வெளி தோற்றத்தின்படி நல்லவர்களாக காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பல அசுத்தங்கள், பாவங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டிருக்கிறது. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மனிதனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆகினாலே ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது கர்த்தராய் இயேசுவை அறியாத, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய இருதயம் ஒரு சேறுகள் நிறைந்த ஒரு குழியை போல பற்பல அசுத்த இச்சைகளாலும், பொறாமையினாலும், காம விகாரத்தினாலும், மாம்சத்தின் கிரியைகளாலும் நிறைந்த ஒரு சேறுகள் நிறைந்த அசுத்தமான குழியை போல ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்கிறது. மனிதனுடைய உள்ளான நிலைமை அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி தாவீது கூப்பிட்டது போல கூப்பிட்டால் கர்த்தர் விடுவிப்பார். இந்த பயங்கரமான குழி, ஊளையான சேற்றை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்திலே சென்று போன காலத்தில், அதாவது கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் துன்மார்க்கமான ஊளையான சேற்றுக்குள் இருக்கிறவர்களைப் போல நாம் வாழ்ந்தோம். பலவித துர்க்குணங்கள் நம்மை ஆட்கொண்டு இருந்தது. இப்பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்தார் என்று பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் ஒரு மனிதனை பாவ சிறையிருப்பில் இருந்து முதலாவது விடுவிக்கிறார். உண்மையாகவே ஒரு சேற்றுக்குள் கிடக்கிற ஒரு மனிதனை வெளியே நிற்கிற ஒருவர் கரம் நீட்டி எப்படி தூக்கி வெளியே கொண்டு வர முடியுமோ, அதே போல பாவமில்லா பரிசுத்தர் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர், தன்னுடைய பாவ சிறையிருப்பிலிருந்து இரட்சியும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கிறார். பார்வையில்லாத ஒரு சகோதரன் ரோட்டோரத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாய் போகிறார். அப்பொழுது அந்த செய்தியை கேட்ட அவன், தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அந்த சத்தம் கிறிஸ்துவின் காதில் கேட்கிறது. உடனடியாக இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் கூப்பிட்டு சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அவன் பார்வையடையும்படி செய்கிறார். அவன் நோக்கி கூப்பிடுகிறான். அவன் அற்புதத்துக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு இறங்குகிறார். இந்த மாலை நேரத்திலே கிறிஸ்துவாகிய தேவனை நோக்கி, உங்கள் பாவத்துக்காக இருந்தாலும் சரி, உங்கள் சிறையிருப்பு எதுவாயிருந்தாலும் சரி, நீங்கள் அமிழ்த்தப்பட்டிருக்கிற குழி பாவமோ அல்லது கடன் தொல்லையோ அல்லது வியாதி என்னும் பாவ சேற்றுக்குள் சிக்கி தவித்து போராடி கொண்டிருக்கும் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தாவீதை போல கர்த்தரின் கூப்பிடுதலை கேட்டார். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். இரண்டாவது சொல்லுகிறார், சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார். இரண்டாவது சொல்லுகிறார், he set my feet upon a rock. என்னுடைய கால்களை பாருங்கள், சேற்றுக்குள் கிடந்த போது கால் மிதிப்பதற்கு எந்த ஒரு பிளேஸ் கிடையாது. அமிழ்ந்து கொண்டே இருக்கிறான். தூக்கி எடுத்த ஆண்டவர் அவன் நிற்கத்தக்கதான ஒரு கன்மலையின் மேல் அவனை நிறுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கன்மலை என்பது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சபையையும் காட்டுகிறது. ஒரு மனிதனை பாவ சேற்றில் இருந்து விடுதலையாக்கும் போது அவனுடைய தொடர் பாதுகாப்புக்காகவும் அவனுடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவர் அவனை தன்னுடைய சபையாகிய கன்மலையில் ஸ்திரப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். கர்த்தர் தம்முடைய ஆலயமாகிய தோட்டத்தில் மீட்கப்பட்ட மக்களை ஒரு நீதியின் விருட்சகமாக நட்டு அவர்களை வளரச் செய்கிறார். சங்கீதத்திலே 92ஆம் சங்கீதம் 13-14ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள், முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். ஏனென்றால் they are planted in the house of God. தேவனுடைய தோட்டத்தில் வீட்டில் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் தண்ணீர் பாய்ச்சுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ ஆகாரத்தை கொடுக்கிறபடினாலே பசுமையும் புஷ்டியுமாக வளருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் அனைவரும் ஒரு சபையின் அங்கங்களாக உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கர்த்தருடைய வீட்டிலே ஒரு உயிருள்ள ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தையில் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரும் என்று சொல்லுகிறார். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் கர்த்தருடைய சித்தத்தில் நிலைத்திருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மையும் கிருபையும்
நம்மை பின்தொடரும்படி செய்வார். நாட்டினவர் நமக்கு தண்ணீர் ஊற்றுவார். நாட்டினவர் நம்மை பாதுகாப்பார். ஆகையினாலே ஒரு சபையில் நிலைத்திருப்பது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கும் சேஃப்டிக்குமாயிருக்கிறது. கடைசி நாட்களிலே பல துர்போதனைகள், பிசாசினால் பல வஞ்சிக்கப்பட்டு அங்கும் இங்கும் ஓடி தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு சபையில் உங்களை நிலைநாட்டுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார். மீட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல, அவருடைய சபையிலே அவர் ஸ்திரப்படுத்துகிறார். தேவனுடைய சபையிலே ஐக்கியமாய் இருப்பது மிக மிக அவசியம். சர்ச் ஃபெல்லோஷிப் இஸ் வெரி எசென்சியல் டு எவரி பிலீவர். ஒவ்வொருவருக்கு தேவை. அதான் நமக்கு சேஃப்கார்ட், அதான் நமக்கு மந்தை. அதை சரியாக காத்துக்கொள்ள வேண்டும். அங்குமிங்கு ஓடி அலைந்து திரியக்கூடாது. ஆண்டவர் நாம் நிலைத்திருக்கிற சபையில் நிச்சயமாய் நமக்கு தேவையான கைக்கொள்ள வேண்டிய, அறிய வேண்டிய சத்தியங்களை சபையின் தலையாகிய கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். சபையின் நிர்வாகியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சபையில் நிலைத்திருக்கும் போது அதினதின் காலத்துக்கு வேண்டிய சத்தியத்தை போதிப்பார். உங்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு போதகரை உங்களுக்கு போதிக்கும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்றால் அவர் மூலம் உங்களுக்கு போதிப்பார். ஆகையினாலே அங்குமிங்கு ஓடி அலைந்து கொண்டு இருக்காதிருங்கள். அது அவ்வளவு சிறந்த அனுபவம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு அங்குமிங்கும் திரியாதிருங்கள். சபையிலே உங்களுக்கு தேவையான நல்ல போதனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபையை போஷித்து பராமரிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஆகினாலே பலவிதமான நூதன அந்நிய நவமான போதனைகளால் அலைப்புண்டு என்றால் ஈர்க்கப்பட்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை ஐக்கியம் எதுவோ அதிலே நிலைத்திருங்கள். எந்த சபையில் உங்களை நாட்டினாரோ அதிலே நிலைத்திருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கண்டிப்பாக ஒரு சபையில் நாட்டுகிறார். மூன்றாவது சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார், என் அடிகளை உறுதிப்படுத்தி என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லுகிறார். God establishes my steps are going. அதாவது இந்த வசனத்திலே என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லும் போது, அடிகள் என்று சொன்னால் நாம இப்பொழுது ஆழமான குளிர்ந்து தூக்கி எடுக்கப்பட்டு விட்டோம், கன்மலையின் மேல் நிறுத்தப்பட்டு விட்டோம். இப்பொழுது நாம் எடுக்கும் முயற்சிகள், பிரைஸ் காட், நாம் எடுக்கும் முயற்சிகளை, நாம் செய்யும் வேலைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீதிமானுடைய நடைகள் கர்த்தரால் உறுதி செய்யப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தொழில், அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரயாசங்கள், இவைகளில் தேவன் அதரிசனமான சப்போர்ட்டராக இருந்து அவர்கள் முயற்சிகளை, வேலைகளை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய வழிகள் மனுஷனாலே வாய்க்கிறதில்லை,
அவனுடைய சொந்த முயற்சியினால் அவன் எடுக்கும் முயற்சிகள் வாய்ப்பதில்லை. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப், இப்பொழுது கர்த்தருடைய சபையில் நிலைநாட்டப்பட்டு தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், நீ கையிட்டு செய்யும் எந்த வேலைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் கைகளின் கிரியைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதில் வேறு ஒன்றும்படி செய்வார், அதில் சிறந்து விளங்கும்படி செய்வார். அது தேவனுடைய செயல். நம்முடைய சொந்த முயற்சியினால் அந்த காரியம் நடப்பதில்லை. கர்த்தருடைய சித்தத்தில் நின்று செயல்படும் போது ஆண்டவர் உங்கள் முயற்சிகளை, உங்கள் செயல்பாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான்காவது, வாசிக்கும் போது என் தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். பிரைஸ் காட். இந்த அனுபவங்களை அடையும் போது ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி பாடல், சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக பாடல்களை பாடினார். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய துதி பாடல், நல்ல ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கத்தக்க அனுபவத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் பாவத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது. பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். விடுதலை பெற்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய மக்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தர்கள் வாயிலே கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி பாடலை கொடுப்பார். அவர்கள் கர்த்தரை துதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்க சங்கீதக்காரனாகிய தாவீது ஆழமான குழியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் எந்த சிறையிருப்பின் பின்னணியத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விடுவித்து, நீங்கள் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் உங்களை தன் சபையில் நிலைநிறுத்துவது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செய்யும் வேலைகளில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவரை துதிக்கும் பாத்திரமாக, அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமான ஒரு பாத்திரமாக உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருமை துதிக்கும்படி ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவித்து, நிலைநிறுத்தி, ஸ்திரப்படுத்தி, ஆசீர்வதித்து உம்மை துதிக்கத்தக்கதான கிருபையைத்தார். வியாதிகள் பலகீனங்களை நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில்
அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லிக் கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.